கிடாரி ரெண்டு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் இதுலேருந்து நம்ம வெள்ளக்கோட்டையிலேருந்து. பாருங்க நம்ம நாட்டு பசு மாடுங்க அப்படியே இருப்பாருங்க. பொடியில் வந்து அருமையாக இருக்குது. ஒவ்வொரு வாரமாக அண்ணா வந்து இந்த மாதிரி நல்லா கொம்புக்கெல்லாம் மஞ்சள் கிஞ்சல் பூசி அருமையாக கொண்டு வராரு. இருங்க பசு மாடு நம்ம வரும்போதுமா வண்டியில் பார்த்தேன். எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கா வேற மாதிரி கிடாரி ரெண்டு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் இதுலேருந்து நம்ம வெள்ளக்கோட்டையிலேருந்து. ரெண்டுமே நல்லா மெர்சலாக இருக்குது கிடாரி. குமார் அது எப்படி புடிச்சுன்னு போறாங்க பாரு ரெண்டு பேரும். ஓ ஓ பாய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ பாய். தெருவுக்கு புடிச்சுன்னு போற மாதிரி புடிச்சுன்னு போறே பாய். போச்சா 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 போச்சா. சரியான பாய்ச்சலாக இருக்குதுங்க. நிற்க மாட்டேங்குது அப்படியே. ஏய் நீதானா? நான் கவனிக்கல இது வரைக்கும். ஓ அதான்ப்பா மாடு நல்லா. விட்டுமாடு கிடையாது அது ஒண்ணா விட்டுமாடு. அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு. காங்கேயம் கன்றுகள் காங்கேயம் காளை எல்லாம் வந்துருது. இங்கே தாங்க நிற்குது காங்கேயம் காளை. செம்மையாக இருக்குது காளை. பார்வையே ஒரு மாதிரி இருக்குது காங்கேயம் காளை. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் ப்ரோ. कितना भाई? 70 पैसा. 77,000 ரூபா சொல்லிட்டு இருக்காரு அவரு. காங்கே காலைங்க. பல்லு பாய் பாய் என்ன பல்லு இது? 6 பல்லா? 67 சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வியாபாரமும் கேட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா கிடாரி கண்ணுக்குட்டிங்க சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க எல்லாம் விற்பனைக்கு வந்துருக்கு பாருங்கள். வாணிபடி சந்தையில் இன்னைக்கு சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க எல்லாம் ஒரு 10,000 ரூபா ரேஞ்சிலேருந்து வந்து கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வளர்ப்பு கன்றுக்குட்டிங்கெல்லாம் எல்லாம் வந்து நல்ல மயில கண்ணுக்குட்டிங்க சூப்பராக இருப்பார். அந்த பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி இருப்பார். ஸோ மேற்கத்திய கன்றுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க. அந்த பாய்ச்சல் கிடாரிங்க இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் நிறையா வரும். வாணிபடி சத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஜோடி கிடாரிங்கெல்லாம் வரும் நிறைய. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி ஒரு 60 ரூபாலேருந்து ஒரு 50 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இப்போ 20 சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். பாருங்க நம்ம நாட்டு பசு மாடுங்க அப்படியே இருப்பாருங்க. பொடியில் வந்து அருமையாக இருக்குது. ஒவ்வொரு வாரமாக அண்ணா வந்து இந்த மாதிரி நல்லா கொம்புக்கெல்லாம் மஞ்சள் கிஞ்சல் பூசி அருமையாக கொண்டு வராரு. வேறு லெவலில் இருக்குது.
எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஜோடி அது? இதா ஆ சொல்லுங்க எதுவும் சரி சரி ஜோடி வந்து இன்னும் விலை காமிக்கலையா? அதெல்லாம் சென மாடுங்க, நல்ல தரமான மாடுங்க, நல்லா லென்த்தியாக இருக்குது மாடு. எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படி ஒரு 40 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு மாடு, நல்லா ஊட்டமாக இருக்குது. சொல்லலாம் அது ஏத்துட்டு வந்துட்டேன். எருமையும் வந்துருக்கு பாருங்க, எருமை காயில இது வாங்கிட்டீங்களா ப்ரோ? கொடுத்துட்டீங்களா? இல்லை கொடுக்குறது எவ்வளோ சொல்லிடுங்க? 34. பாய்ச்சலா? பாய்ச்சல் காலையா பொட்டை மாடா? பொட்டை மாடு தாங்க. 32 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். பாய்ச்சலாக இருக்கான். இருங்க பசு மாடு. நம்ம வரும்போதுமா வண்டியில் பார்த்தேன், எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கா, வேற மாதிரி இருக்கு. எவ்வளோ சொல்லிருக்கேன் ப்ரோ? அது எவ்வளோ சொல்லிருக்கேன்? 8 5 பல்லு சூப்பர். எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க பாய்? எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? அதான் எந்த மோட்டூரா? மோட்டுக்கொல்லை ஆம்பூர். அதான் மோட்டுக்கொல்லை ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்கேன். நல்லா கொம்பலாக வர செம்மையாக இருக்குது வேறு. கிரு 45 ரூபா சொல்லியிருக்காங்க, 4 பல்லாம். நாட்டு காளை கன்றுங்க, வளர்ப்பு கன்றுங்க, நாட்டு கன்றுங்க நல்லா இருக்கு பாரு. இந்த கலர் தாங்க நல்ல ரேட்டு கூடவும் போகும், இந்த மாதிரி கலர். சரியான கலர். வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி தான் ரேட் வந்து போகும். கிடையாதுங்கண்ணா, காலைங்க நல்லா இருக்குது. இன்னைக்கு வாணியம்படி சந்தை பொறுத்த வரைக்கும் பசுமாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருக்கு. இந்த ஏரியாவில் நிற்கிறது எல்லாமே அதான் நம்ம நாட்டு மாடு தான். ஏர் மாடுங்கள்லாம் வந்து ஒரு ஜோடி இங்கே இருக்குது பாருங்க. மயிலை ஒன்று, பிள்ளை. ஃபுல்லாக நம்ம ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்த மாடு தான் அதெல்லாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 கிடாரி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் பிள்ளைல இருக்குது பாருங்க, பிள்ளை கலரில்
அருமையான கிடாரி. மூணுமே நல்லா சூப்பராக இருக்குது. பிள்ளை கலரில் இருக்குது மூணு.